அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. தயவு வணக்கம் நேயர்களே. 1/1/2024 ஆங்கில வருட பிறப்பு. இதில் 12 ராசிகளுக்கும் பலன் சொல்லிகிட்டு இருக்கிறோம். இதில் மேசராசிக்கு முதல் வீடியோவில் பேசியிருக்கிறேன். அடுத்து ரிஷபராசிகளுக்கு இந்த 1/1/2024 திங்கட்கிழமை புது வருடம் ஆங்கில வருடம் பிறக்கிறது. என்ன பலன் செய்யுது அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் இப்போ இந்த ரிஷபராசி அப்படிங்கிறது சுக்கிரனுடைய முழு ஆதரவை பெற்ற ராசி. இப்போ இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு அன்னைக்கு பிறக்கிற கிழமை திங்கட்கிழமை. அடுத்து அன்றைய நட்சத்திரம் மக நட்சத்திரம். அதனால் இன்றைக்கி இந்த மக நட்சத்திரத்துக்கு அதிபதி இந்த ரிஷபராசிக்கு கேது பகவான் ரிஷபத்திலிருந்து என்னென்னீங்கன்னா 5ஆம் இடத்தில் இருப்பார். இப்போ இந்த 5ஆம் இடம் என்ன அப்படின்னா உங்களுடைய பூர்வீகம் ஒன்று, மூத்த குழந்தை அல்லது உங்களுடைய குழந்தைகள் 2, அடுத்து அடிக்கடி ஒரு 15 நாளைக்கு இருக்கிற ஒரு மனநிலை அடுத்து உங்களுக்கு மாறுது. 15 மணி நேரத்துக்கு இருக்கிற மனநிலை அடுத்து மாறுது. அதனால் நில விஷயத்திலையும் முயற்சி, சகோதர சகோதரிகள் விஷயத்திலையும் இந்த வருடத்தில் கொஞ்சம் நிதானமாக நம்ம போய்க்கணும். நில சம்பந்தமாக, பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏதாவது ஒரு குடுக்கல் வாங்கல் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்ததுன்னா பொறுமையாக இருந்து அதை ஜமாளிச்சிக்க வேண்டியது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன சொல்கிறேன், இப்போ ஒரு மனிதனுடைய ஒரு உந்துதல், செயல், இதெல்லாம் முயற்சி, இதெல்லாம் 3ஆம் இடம். இப்போ இந்த 3 கூடையவர் எனக்கு தெரிய நல்ல சாரத்துக்கு போகலை, ஆனால் அவர் நல்ல இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடம் உங்களுக்கு அது 4ஆம் இடமாக இருக்கும். அப்போ தாயுடைய உடல்நலம் அதில் கொஞ்சம் கவனம் தேவைப்படுது. வண்டி வாகனம் ஏதாவது மாற்றணும், இந்த வண்டியை விட்டுட்டு வேறு வண்டி வாங்கணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் பொறுத்து வாங்கலாம். வாகனத்தில் அதிகமான ஒரு முதலீடு பண்ணுறது, வாகனத்தை கொஞ்சம் சிறப்பாக வச்சுக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் கொஞ்சம் அப்புறம் பின்னாடி யோசிச்சுக்கலாம். வீடு ஏதாவது மராமத்து வேலை பார்க்கணும் அப்படின்னா அதை கொஞ்சம் தள்ளி போடலாம். தாயுடைய உடல்நலத்தை அவசியம் கவனிக்கணும். இப்போ தாயுடைய உடல்நலம், வீடு, வாகனம், இதில் நம்ம கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்குது இந்த புது வருடம். இதில் என்னங்க செஞ்சுக்கலாம் அப்படின்னா, அம்மாவுக்கு உடல்நலம் சரியில்லை அப்படின்னா ஆஸ்பத்திரியில் உண்மையாலுமே பார்த்துடணும். அதில் கொஞ்சோண்டு செலவாயிருச்சு அப்படின்னா இந்த வண்டி வாகனம், வீடு, இது சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது தவிர்ந்து போயிடும். சரி, நம்ம இவ்வளவு நாளாக இந்த சொத்து வரி, வீட்டு வரி கட்டாமல் இருப்போம். அதை போய் தயவு செஞ்சு கட்டிட்டிங்கன்னா அதெல்லாம் செலவில் போயிடும். இப்போ இந்த வீடு எங்காவது ஒரு பக்கம் நமக்கு ஒரு குறையாக தெரியும். அதை இந்த கொத்தி பூசுறது, இப்போ வீடெல்லாம் பூசுகிறாங்களே, செவரெல்லாம் கொஞ்சம் பொறிஞ்சு போகும், அதெல்லாம் பூசுகிறாங்க பார்த்தீங்களா, அதை பண்ணிக்கலாம். ஆனால் வீடு மாற்றங்கள் பண்ணக்கூடாது. இந்த ரூம் கொஞ்சம் பெருசாக்குவோம், வழி இந்த பக்கம், இதுக்கெல்லாம் போகக்கூடாது. இதில் ஏற்கனவே இருந்தது ஏதாவது பழுதாக இருந்ததுன்னா சரி பண்ணிக்கலாம். அடுத்து வாகனத்தில் ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா அந்த குறைகளை சரி பண்ணிக்கங்க. வண்டியை மாற்ற வேண்டாம், அது பழசாகவே இருக்கட்டும். காரணம் 3 கூடையவன் 4ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. நல்ல சாரத்தை வாங்காமல் போகிறாரு. அன்னைக்கு பிறக்கிற நிலை சொல்கிறேன் நான். அதனால் தாய், வீடு, வண்டி, வாகனத்தில் கவனமாக இருந்துக்கிறது. அடுத்து எதுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படியே பார்த்தோன்னா ரிஷபராசிக்கு இந்த பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய மகர வீடு அந்த கிரகம் சனீஸ்வரன் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டில் இருக்கிறாரு. அப்போ இட ரீதியான பிரச்சனைகள் வராது. இப்போ நம்மளுடைய சொத்து பத்து இடங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது சம்மந்தமான பிரச்சனைகள் வராது. இடத்துல இருக்குது பாருங்க பொருள், வீடு, வாகனம், கால்நடை, இதில் பிரச்சனைகள் வரும். எனக்கு வீடு, வாகனம், கால்நடை எதுவுமே இல்லை, அம்மாவுக்கு பிரச்சனை வரும். எனக்கு அம்மாவும் இல்லை, உங்கள் உடல்நலத்தில் பிரச்சனை வரும். அப்போ சின்ன சின்ன செலவுகளை பண்ணி மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு இந்த 1 மாத காலம், அதாவது இந்த வருடம் பிறந்து 1 மாத காலம் கொஞ்சம் சிரமம்
பிரச்சனைகள் இருந்தாலும் அடுத்த மாதம் மாறிக்கும். அடுத்த மாதம் நான் வண்டி வாங்கினவங்க மாற்றலாம்னு இருக்கிறீங்க, மாற்றலாங்களா அப்படின்னு கேட்டால் உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்குங்க. இது வந்து பொதுவான விதி. 4ஆம் இட சம்மந்தமான நிலை வந்து கொஞ்சம் சிறப்பு கம்மிங்கிறது என்னுடைய கணிப்பு. அதனால் வண்டி மாற்றித்தான் ஆகணும், வீடு கட்டித்தான் ஆகணும் அப்படின்னா அடுத்த மாதம் மார்கழி முடிந்ததுக்கு பின்பு நீங்கள் வந்து உங்கள் ஜோதிடரை பார்த்து நல்ல ஒரு நிலைகளை வந்து தேடி நல்ல நாள் குறித்து வீட்டு வேலை பார்த்துக்குங்க. வண்டி வாகனம் மாற்றினா மாற்றிக்குங்க. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம். சூழ்நிலைகள் அப்படி இருக்குது. அதனால் மற்றபடி ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் நல்ல நிலையில் இருக்குது. தெய்வகிரகம் நல்ல நிலையில் இருக்குது. சுக்கிரனுடைய அதாவது ரிஷபராசி அந்த சந்திரன் வந்து 3 கூடையவராகி கேதுடைய ஸ்டாருக்கு போகிறதுனால இந்த வருடம் கொஞ்சம் வண்டி வாகனம் வீடு தாய் மண் மனை மாதா இது சம்மந்தமான நிலையில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வர்றதுனால கொஞ்சம் நிதானமாக போய்க்கிறது. ஒரு 4 பேர்த்த கேட்டு செய்கிறது. 4ஆம் இடத்துக்கு தானே போகிறாரு, நமக்கு தெரிஞ்சாலும் 4 பேர்த்த கேளு அப்படிங்கிறதுனால 4 பேர்த்த கேட்டு பண்ணிக்கிறது. அடுத்து இதுக்கு பரிகாரம், அதாவதுங்க இந்த சதுர்த்தி திதி மாதம் வரக்கூடிய சதுர்த்தி திதி அன்னைக்கு விநாயகருக்கு ஒரு அழகாக ஒரு ரோஜா மாலை வாங்கி போட்டு ஜம்முன்னு ஒரு 7 தீபம் போட்டு அவரை வழிபட்டு அன்னைக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா ஒரு சக்கரை பொங்கல் வைக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு ஸ்வீட்டு வாங்கி ஒரு பூந்தியோடு வாங்கி முன்னாடி வச்சு சூடத்தை கொளுத்தி சாமி கும்பிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு பரிபூர்ணமாக சாமி கும்பிட்டுவாங்க. பிரமாதமாக இருக்கும். 4ஆம் இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் விலகும். நிம்மதியாக சந்தோஷமாக இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு நல்ல நிலையை கொடுக்கட்டும் அப்படின்ட்டு கூறி இந்த ரிஷபராசியில் பிறந்த அத்துணை பேர்களுக்கும் எனது 1/1/2024 புது வருட ஆங்கில வருட வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். தயவு வணக்கம்.